எடுத்துட்டீங்களா? பக்கம் 729 பக்கம். பைபிளை எடுத்து திறந்து தயவு செய்து 94 சங்கீதத்தை எடுத்து பாருங்க. பக்கம் 729 பக்கம். வாசிக்கிட்டோமா? நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும். கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கூறாதிருப்பார்கள்? கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ? மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். சிச்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நியாயம் நீதிமானிடம் திரும்பும், செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை ஆத்துமாவை தேற்றுகிறது. எல்லாரும் வாய் திறந்து படிக்கணும். அவர்கள் நீதிமானுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். சேத சொல்லு. அவருடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவருடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவரை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை சங்கரிப்பார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதத்திலேயே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமா இருக்கிறார். அவளுடைய அக்கிரமத்தை அவங்க மேலே திருப்பி அவருடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவர்கள் என்ன பண்ணுவார்? சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகி கர்த்தர் தாமே அவர்களை சங்கரிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சபையில் சார்ந்திருக்கிற ஐக்கியத்தில் இருக்கிற பிள்ளைங்க எல்லா ஆராதனையிலும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்படி இருந்தால் தான் நான் திருவிருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவேன், தருவேன்னு சொல்லியிருக்கிறேன். தயவுசெய்து உங்கள் மனசாட்சியை உங்களை குற்றவாளியாத்திக்கும். ஆமென். திருவிருந்துக்கு மட்டும், அந்த பந்திக்கு மட்டும் ஏதோ தவிர்க்க முடியாத உடம்பு ரொம்ப முடியலை, ரொம்ப சிக்காக இருக்கிறோம், ரொம்ப முடியலைன்னா பரவாயில்ல. ஆனால் சும்மாவே தேவனை தேடாமல் அவருடைய ரத்தத்தையும் அவர் சரீரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் எடுக்கிற தீர்மான முடிவு தான் உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். இது நம்முடைய வெளியே எப்படியோ தெரியாது, நம்ம சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அதுதான் மேன்மை வரும். கீழ்ப்படுகிற பிள்ளைங்க மேலே தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்போவுமே என்ன இருக்கணும்? சபையில் ஒரு சட்டம் இருக்குன்னா, ஒரு திட்டம் போட்டிருக்காங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஆமென். அது உங்கள் பார்வையில் பிரியமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். சரி, தொடர்ந்து இந்த மாதத்துடைய கடைசிக்கு கர்த்தர் நம்ம கொண்டு வந்துட்டார். இதோ எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 36:11 எடுத்து வாசிப்போம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்கள் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்களை முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்?
இதை குறித்து 36 ஃபுல்லாகவே நாம் தியானித்தோம். ஸ்தாபிக்கிறது, முந்தின சீரை பார்க்கல, நல்ல சீர், பெருக்கத்தை குறித்து இந்த ஒரே வசனத்தில் ஆண்டவர் நிறைய காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சரி, இது முடிஞ்சதுக்கப்புறம் 37ஆம் வசனம் என்ன சொல்லுது? அதே எசேக்கியேல்ல கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? 37 1 14 வரைக்கும் நம்ம அதை தியானிக்க போகிறோம். ஒருத்தர் வாசிக்கும் போது ஒருத்தர் நிறுத்தணும், தெளிவாக வாசிங்க, எல்லாருக்கும் புரியணும். மெசேஜ் குறுக்கில் யாருமே எந்த சத்தமோ, ஃபோன் சத்தமோ, வேறு சத்தமோ வரக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட முழங்குவார், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். பயபக்தியோடு இருக்கணும். இந்த இடத்துல வாசிப்போம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என் ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. மனுபுத்திரனே கேட்டார், என்னவென்றால் கேளுங்கள். ஆவியை கட்டளையிடுவேன் என்று சொல்லுன்ற. பாருங்க, இங்க அது 36 அதிகாரத்துக்கு அடுத்த அதிகாரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறாரு. எசேக்கியேல் என்ற தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? ஒரு ஆவிக்குள்ளே கொண்டு போய் ஒரு உலர்ந்து போன, உயிரே செத்து போன, மக்கி போகிற அந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிறுத்துறார். கவனமாக புரிஞ்சுக்குங்க. அங்கே போய் நிறுத்திட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்குறார். ஆவியானவர், இது உயிர் அடையுமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஃபஸ்ட்டு நம் தேவனுடைய பார்வையில் எதெல்லாம் அவ்வளோதான் ஃபெயிலியர், இதெல்லாம் அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணப்பட்டது, எதெல்லாம் இனி அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாதபடி தடையாக இருக்குது, அது எல்லாமே நமக்கு பார்வையில் அவ்வளோதான் சொல்கிறது. எல்லாமே தேவனுடைய பார்வையில் என்ன நடக்கும்னா, மறுபடியும் புதுப்பிக்கப்படும், மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும், மறுபடியும் கட்டப்படும், மறுபடியும் முன்போல் செழிக்கப்படும், மறுபடியும் முன்போல் பெருகப்படும், மறுபடியும் முன்போல் சந்தோஷமாக்கப்படும். இதோ இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம். கர்த்தர் உன பெருக்கத்தை தர கர்த்தருடைய ஆவியினால் ஆகும், கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் மகனே, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். நீங்கள் நினைக்கலாம், என் நிலைமை அவ்வளோதான், என் நிலைமை அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் எழுந்திருக்க முடியாது, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இதுக்கு மேலே இதுக்கப்புறம் நான் என்னவும் ஒன்றும் பண்ணவும் முடியாது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியோடு இருக்கலாம். இந்த மனுஷன் இப்படி தான், இவர் இப்படி தான், இவங்க என் பிள்ளை இப்படி தான், குடும்பம் இப்படி தான் அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கேள்வியோடு இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்கிற, இல்லை அவ்வளோதான், இல்லை நீ அவ்வளோதான் சொல்கிற இடத்துல தான் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும், கர்த்தருடைய வல்லமை இறங்கப்படும். அன்றிலிருந்து தான் கர்த்தர் மறுபடியும் புதுப்பிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் மறுபடியும் உயிரடைய செய்வார். சரி, இப்போ வாசிங்களா, 10ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி உரைத்தேன், நின்றார்கள். இப்ப கேளுங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் யார்னா இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. எலும்புகள் உலர்ந்து போய் எங்கள் நம்பிக்கை. பாருங்க, இதை குறித்து ஆண்டவர் சொல்ற போது அது யார் தெரியுமா? ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரை நம்புகிற, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற இஸ்ரவேல் குடும்பத்தார்.
இப்போ ஆண்டவருடைய பிள்ளைய நல்லா கவனமாக குறிஞ்சுங்க. ஒரு எலும்புகள்னா இப்போ நான் இதை குறித்து நான் யோசிக்கிறேன். ரொம்ப நான் தியானிக்கும் போது, நான் யோசித்து பார்க்கும் போதோ, கைக்கு ஒரு எலும்பு இருக்குது, காலுக்குன்னு ஒரு எலும்பு இருக்குது. கை விரல்களெல்லாம் ஒரு எலும்புனாலும் என்ன பண்ணிருக்கு. இப்போ அந்த உலர்ந்த எலும்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன ஆகுதுன்னா தனித்தனி அவயங்களாக இருக்கிறது ஒன்றா வந்து சேருது. எல்லாமே என்ன ஆகுது, ஒன்றா சேருது. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து தான் என்ன பண்ணார் கர்த்தர். ஏவால மனுஷன் யாரு? ஆதாம். இதுதான் ஆண்டவர் முதல்ல கணவன், ரெண்டாவது. அதனால தான் வயசு வித்தியாசத்தை பார்த்து என்ன பண்ணுறாங்க, மூத்தவன் யாருக்கா ஆம்பளை பெரிய வயசாக இருக்கணும், அதோட கொஞ்சம் வயசு கம்மியாக. ஏன்னா தேவனுடைய சிருஷ்டிப்பே அதுதான். ஒரே வயசோ பெரிய வயசோ என்ன பண்ண முடியாது, அது தேவனுடைய சிருஷ்டிப்பு இல்லை. அது வந்து தேவனுக்கு பிரியமாக இருக்குமா பார்த்தீங்களா, அது பிரியமாக இருக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு ஆதாமுடைய விலாலை எடுத்து தான் என்ன பண்ணுறாரு, ஏற்ற துணையை ஏவால உண்டு பண்ணி கர்த்தர் வைக்கிறார். இப்போ இது யாரு, ரெண்டு பேரும் ஒரே எலும்பு, ஒரே சரீரம், ரெண்டு பேரும் யாரு, ஒரே மனுஷன். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இப்போ பாருங்க, சிதறி இருக்கிற உன் குடும்பத்தையும், சிதறி இருக்கிற உன் பிள்ளைகளையும், சிதறி இருக்கிற எல்லாவற்றையும் மறுபடியும் கர்த்தர் உருவாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் மறுபடியும் உண்டாக்க வல்லமை உள்ளவர். என் தேவன் மறுபடியும் ஒன்று சேர்க்க வல்லமை உள்ளவர். என் தேவன் மறுபடியும் சந்தோஷத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். அவர் ஆவி உன் மேல் அமரும் போது, அவர் வல்லமையின் ஆவி உனக்குள்ள உன் எலும்புகளுக்குள்ள உலாவும் போது, கர்த்தர் மறுபடியும் ஒன்று சேர்க்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ பாருங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுது. வானத்தை உண்டாக்குனாரு, உண்டாக கடவுது. பூமியை, சமுத்திரத்தை உண்டாக கடவுது. மச்சங்கள் உண்டாக, பறவைகள், இப்படி சொன்ன ஆண்டவர் மனுஷனை மட்டும் உருவாக்குறார். புரியுதா? அவர் தன் பூமியில் என்ன பண்ணாரு, ஒரு பனியை வர வச்சு அந்த மண்ணை என்ன பண்ணாரு, தன் கையால் வணைஞ்சி அவர் சாயலாகவே என்ன பண்ணார், மனுஷனை மட்டும் தன்னுடைய கரத்தினாலே உண்டாக்கி வணைஞ்சி வச்சு அவன் நாசியில் ஃபூன்னு ஒரு ஊதுறாரு, அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். இப்போ எல்லாமே வார்த்தையில் வந்தது, மனுஷனை மட்டும் ஸ்பெஷல் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, தன் கரத்திலே உண்டாக்குறார். இப்போ ஆண்டவருடைய பிள்ளையை உண்டாக்குறதுனா என்ன தெரியுமா, கிரியேட்டட் பண்ணுறதுனா உருவாக்குறது. இப்போது ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு பில்டிங்கை உருவாக்குறாங்க. வார்த்தையில் சொன்னால் வருமா? தன் கையில் என்ன பண்ணாங்க, பிரயாசப்பட்டு மண் கல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உருவத்தை கொடுத்து அதை உண்டாக்குறாங்க. இது மாதிரி தான் கர்த்தர் நம்ம ஸ்பெஷலாக உருவாக்கி வச்சிருக்கிறார். அது எங்கே வச்சிருக்கிறான்னா, வேதம் சொல்லுது, என் உள்ளங்கரத்தில் நான் உன்னை உண்டாக்கி வச்சிருக்கிறேன், என் உள்ளங்கரத்தில் நான் உன்னை வணைஞ்சி வச்சிருக்கிறேன். ஏசாயா 41-43 எடுத்து பாருங்க, அதில் அழகாக தெளிவாக சொல்ல. 1-2 எடுத்து வாசிங்க. பக்கம் 848 பக்கம், பக்கம் 848. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கின பார்த்தீங்களா, உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்றது, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டிருக்கிறேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன், நீ என்னுடையவன். நல்லா கேளுங்க, பறவையை உண்டாக்கின கர்த்தர், மிருகத்தை உண்டாக்கின கர்த்தர், எல்லாத்தையும் யார் பேரை வச்சார்னா ஆதாம் தான் பேர் வச்சான். யார் பேர் வச்சா? யார் பேர் வச்சா? கர்த்தர் பேர் வைக்கலை. அவனுக்கு முன்னாடி ஒரு மிருகத்தை, காக்காவை கொண்டு வந்து நிற்கிறான், அது காக்கான்னு கத்துறதை பார்த்து அவன் காக்கான்னு பேர் வச்சிட்டான். புரியுதா? இது சமுத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு என்ன பண்ணான், அவனே அவன் இஷ்டத்துக்கு பேர். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை உண்டாக்கின கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை சிருஷ்டித்த கர்த்தர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு பாருங்க, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி நான் அழைச்சேன். உன் பேர் உங்கள் அம்மா வைக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு தெரியும் உன் பேர் என்னன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உன்னை உண்டாக்கின தேவன் அவர் உறங்குவதும் இல்லை,
அவர் தூங்குவதும் இல்லை. இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களை பார்க்கலாம், இந்த பூமியில் இருக்கிற எல்லா படைப்பை பார்க்கலாம். நீ விசேஷமானவர் மகளே, நீ விசேஷமானவன் மகளே. இதோ உன்னை உண்டாக்கின கர்த்தருக்கு தெரியும், உன்னை டிசைன் பண்ண ஆண்டவருக்கு தெரியும், உன்னை உருவம் கொடுத்த கர்த்தருக்கு தெரியும் நீ யார் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். அதான் ஆண்டவர் சொன்ன, நீ பயப்படாத. ஆண்டவர் சொன்ன, நீ பயப்படாத. நீ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிற, எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற? உன்னை ஒருத்தர் மேற்கொள்ளுவான்னு நினச்சி நீ பயப்படுறியா? உன்னை ஒருத்தர் கீழே தள்ளிடுவான்னு நீ பயப்படுறியா? கர்த்தர் சொல்ற, உன்னை உண்டாக்கின தேவன் சொல்றாரு, நீ பயப்படாத. உன்னை பேர் சொல்லி அழைச்சதுன்னா, இதோ என் உள்ளங்கரத்தில் நான் உன்னை வச்சிருக்கிறேன், இதோ என் உள்ளங்கரத்தில் நான் உன்னை வணைந்திருக்கிறேன். நீ உன்னை யாரும் கீழே தலை பண்ணவே முடியாது. அல்லேலூயா. இந்த ஒரு நம்பிக்கை உனக்கு வரணும். இந்த ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக ஆண்டவர் எழுதி கொடுத்துறார். அவர் சித்தம் இல்லாமல் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடியும் ஒரு அடியும் படாது. ஒருவேளை அப்படி நடக்குதுன்னா அது தேவன் ஏதோ ஒரு பெரிய ஆபத்துலேருந்து உனக்கு காப்புறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ அதுக்கு அடுத்தது சொல்கிறார், நீ என்னுடையவன் சொல்லிட்டு ரெண்டாவது சொல்கிறார் பாருங்க, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது பாருங்க, நீ தண்ணீர் போன்ற பிரச்சனையில் நீ நடக்கும் போதும் நான் உன் கூட தான் இருப்பேன். நீ ஆறுகளை காட்டாறு பார்த்துருக்கீங்கன்னா அதுக்கு முன்னாடி எது நின்னாலும் என்ன பண்ணுமா, அதை அடித்து தள்ளிட்டு நாசமாக்கிட்டு போயிடும். நீ ஆறுகளை கடக்கும் போதும் அது உன் மேலே என்ன பண்ணலை, பொருளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போதும் நீ வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பத்தவே பத்தாது. அல்லேலூயா. சிலருடைய அப்படி எப்படி சொல்கிறதுன்னா, இந்த 3 விதமான அனுபவத்தில் ஒரு மனுஷன் நடக்கிறான், 3 விதமான அனுபவத்தில் ஒரு மனுஷன் வாழ்கிறான், 3 விதமான அனுபவத்தில் ஒரு மனுஷன் அப்படியே ஜீவிக்கிறான், நடந்து கொண்டு இருக்கிறான்னா, கர்த்தர் சொல்றாரு, இந்த 3த்தில் நீ எந்த ஒன்றுத்தில் இருந்தாலும் சரி, அது ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது, அது ஒன்றும் உன்னை ஒன்றும் செய்யவும் முடியாது. அல்லேலூயா. ஏன் முடியாதுன்னா, உன்னை படைச்ச அவர் கரத்தினால வணைஞ்ச ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போது நல்லா தெரிஞ்சுக்குங்க, உன்னை உண்டாக்கினவர் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வச்சுருப்பார். உனக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அதை கர்த்தர் சொல்ல, கர்த்தர் அதின் காலத்தில் என்ன பண்ணி வச்சுருக்கிறாருன்னா நேர்த்தியாக செஞ்சு வச்சுருக்கிறார். உங்களை வணைஞ்சவருக்கு தெரியாதா? நான் கேட்குறேன், உங்களை படைச்சவருக்கு தெரியாதா? உங்களை உண்டாக்கினவருக்கு தெரியாதா? உங்களுக்கு உயிர் கொடுத்தவருக்கு தெரியாதா? இந்த டைமில் உனக்கு இந்த ஆசீர்வாதம் தரணும், இந்த நேரத்தில் உனக்கு இதை கையில் கொடுக்கணும், இந்த நேரத்தில் இது கொடுத்தா தான் உனக்கு அது நல்லதாக இருக்கும். யாருக்கு தெரியும்னா, உங்கள் அம்மாவுக்கு தெரியுதோ, உங்கள் அப்பாவுக்கு தெரியுதோ, உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உன்னை படைச்ச ஆண்டவருக்கு தெரியும். சரியான நேரத்தில் உன்னை தூக்கி விடுவார், சரியான நிமிஷத்தில் உன்னை மேன்மைப்படுத்துவார், சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும். சரியான நேரத்தில் வரும்பொழுது கர்த்தர் தேவன் என்று நீ அறிந்து கொள்ளும்படியாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒன்று விசுவாசமாக இருங்க, நீங்கள் ஒரு நம்பிக்கையாக இருங்க. என்ன நம்பிக்கைனா, நான் கர்த்தருடைய படைத்தவருடைய கரத்தில் நான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்கிறாரு, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு தெரியும் அலைச்சல்? மனுஷனுக்கு தெரியுமா? கூட இருக்கவங்களுக்கு தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும் உன் அலைச்சல். உன் அலைச்சல்களையும் தேவன் பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, முன்னும் பின்னும் நேருக்கே. சொல்லுங்க, முன்னும் பின்னும் நேருக்கே, நேருக்கே. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. எல்லாம் கண்ணை மூடி சொல்லுங்க, நடந்தாலும் நான் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே.
நன்றி ராஜா, நன்றி ராஜா. இப்ப என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஹல்லேலூயா. அப்போ உன்னை சிருஷ்டித்து அவர் கரத்தினால வணைஞ்சு அவர் சுவாசத்தையே உனக்கு கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் உனக்கு என்ன நேரத்தில் என்ன தரணும், எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் கர்த்தர் சொல்ற, நீ பயப்படாத. வெள்ளம் போல தலைக்கு மேலே பிரச்சனை பாஸ்டர், நான் எப்படி இந்த ஆறை கடக்க போகிறேன்னு தெரில பாஸ்டர், காட்டாறு மாதிரி அப்படியே அடிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கு பாஸ்டர், நீ எப்படி நெருப்பில் நிற்கிற மாதிரி நிற்கிறேன் நான், இப்போ நெருப்பில் இருந்து நான் எப்போ வெளியே வருவேனே தெரியலையே, அப்படின்லாம் ஒரு 3 விதமான போராட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து வருமா ஆண்டவர் சொல்கிறார், நீ எதை குறித்தும் பயப்படாத, நான் உன் தேவன், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். லேலுயா, லேலுயா. பிரச்சனை தான் உங்களை பார்த்து பயப்படணும், நீங்கள் பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ஒரு மனுஷனுக்குள்ள வர்ற அந்த பயம் இருக்குது பாருங்கள், அந்த மனுஷனை அடுத்தது என்ன செய்ய விடாது, அடுத்த வேலைக்கு போக விடாது, அடுத்த வருமானத்துக்கான வழியை திறக்க விடாது. அந்த பயமே என்ன ஆகும்னா அவங்கள முடக்கி வச்சிடும். அதனால் நீங்கள் சொல்லணும் என்னென்னா, என்னை படைச்சவர் கரத்தில் நான் இருக்கிறேன், என்னை படைச்சவர் எனக்குள்ளே இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார், அவர் நேர்த்தியாக என்னை நடத்துவார், ஒரு நாளும் நான் வெக்கப்பட்டு போக முடிய அவர் விட மாட்டார், ஒரு நாள் மனுஷன் முன்னாடி நான் தலை மேலே அவங்க மேலே ஏற மாட்டாங்க, நான் அவங்க மேலே ஏறி போக முடியாது. கர்த்தர் எனக்கு எட்டாத உயரத்தை வச்சிருக்கிறார், கர்த்தர் ஒரு தரிசனத்தை எனக்கு முன்குறிச்சிருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த தரிசனத்தை நோக்கி ஓடும் பொழுது நான் அதை மட்டுமே பார்ப்பேன், தவிர வேற சுற்றில் இருக்கிற அக்கினியை பார்க்க மாட்டேன், சுற்றில் இருக்கிற ஆறுகளை பார்க்க மாட்டேன், சுற்றில் இருக்கிற தண்ணீர்களை பார்க்க மாட்டேன், என்னை படைச்ச கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஓடுவேன். அல்லேலூயா. இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் உன்னை நடத்துவார். இம்மட்டும் உதவி செஞ்ச ஆண்டவர், நான் நிச்சயமாக சொல்ல முடியும், இனியும் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். யோபு சொல்கிறாரு, எடுத்துக்கொள்ளுங்க 10ஆம் அதிகாரம் 8-12 எடுத்து வாசிப்போம். பக்கம் 642. யோபு 10ஆம் அதிகாரம் 8-12. உம்முடைய கரங்கள் என்னையும், யோபு நல்லா அறிஞ்சிருக்க பாருங்க, உம்முடைய கரங்கள் ஆண்டவரே என்ன மாத்திரம் இல்லை, எனக்கு உண்டான எல்லாமே. என்ன சொல்றாரு, எனக்கு உண்டான எல்லாமே. வாசிங்க. என்னை நிர்மூலமாக்குகிறீர், களிமண் போல் என்னை உருவாக்கினீர் என்பதையும், என்னை மறுபடியும் தூளாக போக பண்ணுவீர் என்பதை நினைத்தரலும், நீ பால் போல் வார்த்து தயிர் போல உரை பண்ணினீர் அல்லவா, தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இந்த மனுஷன் ஒரு நல்ல ஒரு அறிவு. அவர் சொல்றார், உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருக்கிறது. நல்லா கேளுங்க, அவரை மட்டும் சொல்லலை, என் வருமானத்தையும், அவர் என்ன சொல்றாரு, என் பிள்ளைகளையும், என் மனைவிகளையும், என் குடும்பத்தையும், எல்லாவற்றையும் அவர் சொல்லு. இது அது அது இது இல்லை, A to Z முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல். அது யார்கிட்ட இருக்குன்னா, அவருடைய கரம்தான் எனக்கு தந்தது, அவர் கரம்தான் உருவாக்கி படைச்சது. அப்போ மறுபடியும் அவர் என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். நான் இன்னைக்கு அவர் சொல்லும்போது சொல்கிறேன், நான் இன்னைக்கு நொடிஞ்சு போயிருக்கலாம், நான் மண்ணோடு ஒட்டி இருக்கலாம்,
நான் இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் எனக்கு மறுபடியும் தெரியும், நீ மறுபடியும் உயிர்ப்பிக்க, மறுபடியும் உருவாக்க நீ வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். மறுபடியும் எழும்பும்படியாய் கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த அறிவு எனக்கு இருக்குன்னு நான் அறிந்திருக்கிறேன். மறுபடியும் அதை தான் கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறார். நீ விழுந்திருக்கலாம், இப்போ நீ பணத்தை இழந்திருக்கலாம், சொந்த பந்தங்களை இழந்திருக்கலாம், உறவுகளை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம், எல்லாத்தையும் நீ இழந்திருக்கலாம். பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, நான் மறுபடியும் உருவாக்கி தர வல்லவர், நான் மறுபடியும் உருவாக்கி தர வல்லவர். நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா, நான் கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருக்கிறேன். ஏற்ற காலத்தில் தேவன் உன்னை உயர்த்தும்படி நீ எங்கே இருக்கணும்னா கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கணும். ஆமேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு மனுஷனை உயர்வு வர்றதுக்குன்னா எந்த சூழ்நிலையிருந்தும் ஆண்டவருடைய கரத்தை விட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பிரிஞ்சு போகக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எப்படியாப்பட்ட நிலைமையிலும் நீ கர்த்தருடைய கரத்துலேருந்து மட்டும் விலகக்கூடாது. எப்பொழுது ஒரு மனுஷன் கர்த்தருடைய கரத்துலேருந்து விலகுவான்னா, கர்த்தராக விடுறதில்லை, இவங்களே என்ன பண்ணிடுறாங்க, உலக ஆசை, உலக ஸ்நேகம், உலகத்தில் பணத்தின் மேலே விருப்பம், பொருள் ஆசை, மனுஷன் மேலே ஆசை, இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா கர்த்தருடைய கரத்தை விட்டு நம்ம விலகி போகிறதுக்கு காரணமாகுது. அப்போ நம்ம விலகாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நான் எப்போவுமே அவருடைய பலத்த கரத்தில் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் கர்த்தருடைய கரத்தில் இருப்பானால் அவனை கர்த்தர் எப்படி தெரியுமா வச்சிருப்பாரு, அலங்கரிக்கப்பட்ட ராஜ முடியுமா கர்த்தர் அவனை வச்சிருப்பான். கர்த்தருடைய கரத்தில் நீ எப்படி தெரியுமா இருக்க, அலங்கரிக்கப்பட்ட ராஜ முடியான்னு இருப்பேன். அப்போ நம்ம கர்த்தருடைய கரத்திலேருந்து விலகாதபடி நம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. 20-21 பக்கம் 217. மனுஷனை தேவனோடு எதிர்த்து தக்கி இருக்கிறதுக்கு நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து, உருவாக்கின நோக்கி என்னை ஏன் இப்படி படைச்சீர் சொல்லாமா? அதிகாரம் இல்லையா? இப்போதும் நான் சொல்லிடுறேன். இப்போ இங்கே ரோமரில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, உண்டாக்கின மனுஷனை நீ தேவனோடு என்ன பண்ண முடியாது, தர்கிக்கிறதுக்கு நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து, உருவாக்கினவனை நோக்கி நீ ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமா? இப்போ நல்லா கேளுங்க. சில பிள்ளைங்க தாய் தகப்பனை பார்த்து கேட்குது, ஆமாம் உன் வயிற்றில் போய் நான் பிறந்தம்பர், வேற யார் வயிற்றில் நீ பிறக்கணும்? ஒரு தாய்கிட்ட கேட்குற, என்னை ஏன் இப்படி பெத்த? கர்த்தருக்கு தெரியும், இந்த தாய்க்கு இந்த பிள்ளை தான் கொடுத்தா, இந்த தாய் தான் இந்த பிள்ளைய பார்த்துக்கும் வளர்க்கணும். யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். உங்கள் கையில் ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை கொடுத்தா நீ அன்றைக்கே கொண்டிருப்பேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைய உன் கையில் ஆர்டர் கொடுத்தா நீ கொன்னுடுவேன்னு தெரிஞ்சுதான் உங்ககிட்ட கொடுக்கல. யார் வளர்ப்பாங்கன்னு தெரிஞ்சா அந்த சிஸ்டிப்பில் அது ஒன்று வந்துடும். இப்போ கர்த்தருக்கு தெரியும், இந்த தாய்க்கு இந்த தகப்பன் தான் இந்த பிள்ளை தான் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் பிள்ளைங்க என்ன கேட்குறாங்க, இன்னையா பெத்த, அதுவும் உன் வயிற்றில் உன் வீட்டில் போய் நான் பிறந்தம்பார், ஒரு சுதந்திரம் கூட கொடுக்க மாட்டீங்க, ஒரு ஃப்ரீடமாகவே விட மாட்டீங்க, பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க யாருக்கு அடங்கி இருக்கணும்னா தாய் தகப்பனுக்கு தான் நீ அடங்கி இருக்கணும். அவர்களுக்கு கீழ்ப்படியும் போது தான் உனக்கு ஆசீர்வாதம். கல்யாணத்துக்கு அப்புறம் யார் இருக்கணும்னா உன் கணவனாருக்கு பவலிக்கு என்ன பண்ணோம், அவங்கள அடங்கி அவருக்கு என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு இருக்கணும். அதுதான் பைபிளில் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆமென். புருஷன் மேலே நீ என்ன பண்ணணும், அன்பு கூற வேண்டும். ஆமென். மனைவியை நீங்கள் என்ன பண்ணணும், நேசிக்கணும், அன்பு கூறணும். இதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. கல்யாணத்துக்கு அப்புறம் சும்மா அம்மா பேச்சை கேட்குறது,
அவங்க அத்தை சொல்லி கொடுக்குறது கேட்குறது அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. ஏன்னா கணவன் மனைவியை தான் கர்த்தர் என்ன பண்ணி வச்சுருக்கிறாரு, இணைச்சி அவங்கள என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்களே எல்லாம் சொல்லி கொடுத்தா இந்த பிள்ளைங்க எப்போ குடும்பம் நடத்தும்? குடும்பத்தை பற்றி என்ன தெரியும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அதே மாதிரியும் வீட்டில் இருக்கும் போது நீ என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படவே கூடாது, என் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, ஒரு கடைக்கு கூட நான் அனுப்பி பழக்கினதே இல்லையே, நான் காலத்துமா கூட வச்சுக்க போகிறேன் பிள்ளைய, 4 கடைக்கு போனால் தானே அதுக்கு தெரியும் கல்யாணம் அதுக்கப்புறம். ஒரு மிளகாத்தூள் எவ்வளோன்னு தெரியுமா, ஒரு சோப்பு எவ்வளோன்னு தெரியுமா, எல்லாத்தையும் கஷ்டம் கொடுக்காம பணத்தை பற்றி ஒரு அருமை சொல்லி கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா பிள்ளைகளை இப்படி வளர்க்கவே கூடாது. அல்லேலூயா, ஆமென். இப்போவே இதான் உலகத்தான் சொல்லுவான், 5லேயே வளையலைன்னா அது எப்படி வளையும்? வளைய புருஷக்காரன் அடித்து பெண்டு நிமித்தினா கூட வளையாது. இப்போ அப்படியே மரம் மாதிரி நிற்கிறது. அப்புறம் இவர் கேட்குது, இன்னும் மரத்தை பெற்று போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு வேலையை செய்ய மாட்டுது, ஒரு பாத்திரம் கழுவ மாட்டுது, ஒரு துணி துவைக்க மாட்டுது. இதெல்லாம் பெரிய பிரச்சனை கொண்டு போய் விடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ நீ பழகிக்கணும். உங்கள் வீட்லேயே என்ன பண்ணணும், அது தாய் தகப்பன் என்ன பண்ணணும், அந்த பழக்கத்துக்கு பிள்ளைகளை வளர்க்கணும். ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, நான் ஊட்டியே வளர்க்குறேன், பெருசான கூட என் பிள்ளைய ஊட்டியே வளர்க்குறேன்னா வீட்டுக்கு போனால் எங்கே ஊட்ட முடியுமா சொல்லுங்கள்? ஆமாம், பிரச்சனை பெருசாக தான் ஆகும். அப்புறம் தாய் தகப்பன் போய் தலையை சொன்னீங்கன்னு அந்த மாமனார் வீட்டில் போய் உட்காந்துங்கன்னு என் பொண்ணை நான் செல்லமாக வளர்ந்தேன், உன் பொண்ணு உன் வீட்டில் செல்லமாக இருக்கட்டும், என் வீட்டில் வந்தால் இப்படி தான் இருக்கணும் சொல்லி எதுக்கு? அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்கணும். பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும், கஷ்டத்தையும் வேலைகளையும் என்ன பண்ணணும், வளர்க்கணும். சொகுசாக வளர்க்குறதெல்லாம் என்னென்னா கடைசியில் உங்களுக்கு பெரிய சொகுசாக பிரச்சனையாக தான் நிற்கும். அல்லேலூயா. அப்போ உண்டாக்கின வஸ்து நீங்கள் யார், கர்த்தர் உனக்கு எந்த தாய் தகப்பனை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் யார் உங்களுக்கு கணவன் மனைவியை கொடுத்துருக்கிறாரு, அவங்களோடு நீங்கள் என்ன பண்ணணும்னா மகிழ்ந்து கலிகூற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். விளையாட்டுக்கு சொல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் இப்போவே பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுமோ பைபிள் படி நீ அப்படி வளர்க்கணும். எதில் செல்லம் கொடுக்கணுமோ அதில் தான் செல்லம் கொடுக்கணும். தாம் நீதிமொழி சொல்ல, பெரம்ப கையில் எடுக்காத பிள்ளை ஒழுங்காகவே வளராது. அதுவும் எடுத்ததுக்கெல்லாம் இல்லை, தப்பு பண்ணால் சொல்லணும், சொல்லியும் கீழ்ப்படியலைன்னா பெரம்ப தான் எடுக்கணும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். நான் சொல்கிறது புரியுதா? ஆமாம், அதுக்கு எல்லாம் தெரியும். என் பிள்ளைக்கு உன் பிள்ளைக்கு எல்லாமே தான் தெரியும். உனக்கு தெரியாத விஷயம் கூட 5ஆவதுல எல்லாமே தெரியும். உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நினைக்கிறீங்களா என் குழந்தை நீங்கள் நினைக்கிறீங்களா? 5ஆவதுல எல்லாம் முத்திச்சு. இப்போ அந்த காலத்துலலாம் 10ஆவதுக்கு மேலே தான் ஓரளவுக்கு தெரியும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு. இப்போ எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு. இப்போ 10ஆவது பாடம் 5ஆவதுலேயே வந்துடுச்சு. அதனால் 5ஆவதுல அதுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சோ நீங்கள் எப்படி இருக்கணும், தப்பு, இப்படி இருக்கக்கூடாது, இந்த ஸ்நேகம் வச்சுக்கக்கூடாது, இப்படி பேசுகிறவங்ககிட்ட நீ பழகக்கூடாது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளை, நம்ம ஏசப்பா என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அப்படி தான் நம்ம பயந்து வாழணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது தான். கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்த உங்கள் பிள்ளைய நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளர்க்குறது தான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ உங்கள் பிள்ளைய போய் ஜெபம் பண்ண சொன்னால் உனக்கு வேறு வேலையே இல்லை, என்ன சொல்லும், எப்போ பார்த்தாலும் ஜெபின்னு சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் எந்திருந்து சொல்கிறீங்க. நான் அப்புறம் ஜெபிச்சிக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் அப்படி தான் இருந்தார். அவர் சாட்சி கேட்டேன். அவங்க தாயார் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க தகப்பனார் என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சாப்பிடாம ஃபாஸ்டிங்கோடு அவங்கள ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து அந்த நாள் முழுசும் கர்த்தருக்குள்ள. ஆனால் அவருக்கு என்னன்னா ரொம்ப கசப்பாக இருந்தது. அவர் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப கசப்பாக இருந்தது தான். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிக்காமல், அந்த அதிகாரத்துலேருந்து ஒரு வசனம் சொல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடே தரமாட்டாங்க. என்ன தரமாட்டாங்க? சாப்பாடே தரமாட்டாங்க. அப்போ அவருக்கு என்னென்னா சாப்பாடுக்காகவே படிப்பாங்க வசனத்தை. எதுக்காக?
பசி தாங்க முடியாதுன்னு சாப்பாடுக்காக படித்து சொல்லி அந்த வசனத்தை சொல்லி கொடுப்பாங்களாம். இப்படி வளர்ந்த அந்த ஊழியக்காரு அப்போ அவருக்கு கசப்பாக இருந்தது தான். ஆனால் நாளடைவில் வாலிப நாட்களில் அந்த வசனம் அவரை காப்பாற்றினது தான். ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரை கொண்டு வந்து நிறுத்தினது தான். ஏன்னா வசனம் மட்டும்தான் உங்கள் பிள்ளைகளை இந்த கடைசி காலத்தில் என்ன பண்ண முடியும்னா பாதுகாக்கும், காப்பாற்றும். தப்பு எது சரி எதுன்னு சொல்லி கொடுக்கும். புரியுதுங்களா? வசனத்தில் வளராமல் அந்த பிள்ளை எவ்வளோ பெரிய பாஸ்டர் பிள்ளையாக இருந்தால் கூட சரி, ஓப்பனாக சொல்கிறேன், அது ஒரு நாள் பாவத்தில் விழுந்து ஒன்றும் இல்லாமல் தான் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அது யாராக இருக்கட்டுமே, பெரிய வல்லமையான ஊழியக்காரர் கூட இருக்கட்டுமே, தான் பிள்ளைய கர்த்தருடைய வார்த்தையில் சரியான பாதையில் நடத்துகிறவங்கள தான் கர்த்தர் அவங்கள உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் போகிற நாளில் உத்தமமாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்போ சிருஷ்டித்த ஆண்டவர், உங்கள் குடும்பமாக படைத்த கர்த்தர், குடும்பத்தில் கொடுத்த ஆண்டவர் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாருன்னா, உன் குடும்பம் அப்படியே செழித்து வழங்க வேண்டும் என்று வேலோங்கி நிற்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். நீ பலத்த கரத்தில் நீ அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சரி, ரெண்டாவது அதை வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் அந்த எசேக்கியேலில் பார்க்கும்போது எங்கள் நம்பிக்கை என்ன ஆயிடுச்சுன்னா அற்று போயிடுச்சே. அவங்க சொல்லுவாங்க எங்கள் நம்பிக்கையே அற்று போயிடுச்சு. இப்போ 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஒரு ராஜா எப்படி இருக்கார் பாருங்க. 18ஆம் அதிகாரம் 3-7, பக்கம் 492, பக்கம் 492. ஒருத்தர் வாசி. மேடைகளை அகற்றி மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்பத்தை கூட என்ன பண்ணான், உடைச்சு போட்டான். நாட்கள் மட்டும் நிகுஸ்தான் என்று பாருங்க போதும். இப்போ இங்க ஒரு ராஜா வரான், எசேக்கியா. இந்த ராஜா வந்த உடனே தாவீதை விட, அவர் சொல்றாரு பாருங்க, தாவீதை விட அவன் தேவனாகி கர்த்தர் என்ன பண்ணானா பிடிச்சுக்கிட்டான், டைட்டா உண்மையா பிடிச்சிட்டான். அவன் சொல்றது பாருங்க, அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை அவனை மாதிரி முன்னும் இருந்த ராஜாவும் இல்லை, அவனுக்கு அப்புறம் வர ராஜாவும் இருக்க போறது இல்லை. அது அழகா சொல்லுது. அவன் இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருத்தனும். அப்போ நீங்க இந்த மாதிரி இந்த பூமியில வாழும்போது நீங்க ஒரு ஜெபமாகவோ ஒரு தீர்மானமாகவோ ஒரு வைராக்கியமாகவோ நீங்க இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, கர்த்தரை பிடிக்கிறதுல உன்னை மாதிரி அடுத்த யாரும் இருக்கக்கூடாது, உன்னை மாதிரி இனி வரப்போகிற பின்னாடி இருக்கணும் இருக்கக்கூடாது, நான் தான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி நீ ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் சொல்கிறது புரியுதா? நான் சொல்கிறது புரிஞ்சுதா? புரியலனா தான் பிள்ளையை கர்த்தருக்குள் வளர்க்குறதுலையும் சரி, தன் தேசத்தில் சரி, அவன் எப்படி இருந்தால் தான் வீட்டிலே இருந்தால் சரி, கர்த்தரை எப்படி இருந்தானா வைராக்கியமாக பிடிச்சவனாக இருந்தான். எப்படி இருந்தான்? வைராக்கியமாக பிடிச்சவனாக இருந்தான். ஏன் சொல்கிறேன்னா, அவனுடைய பிள்ளைய அந்த வைராக்கியத்தினால தான் அவனுடைய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்கள் பிள்ளை உன்னை பார்க்கணும், நீ ஆண்டவருக்கு இருக்கிற வைராக்கியத்தை அதை பார்க்கணும். இல்லைம்மா நீ தூங்கு, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. இல்லை இன்னைக்கு நீ டெஸ்ட், நீ ரொம்ப படிக்கணும், நீ படிச்சினே இரு, நான் போயிட்டு வந்துடுறேம்மா, நான் வந்து உங்களுக்கு சமைச்சு போடுறேம்மா. இன்றைக்கி அப்படி தான். இன்னும் போத்தின்னு தூங்கு, இன்னும் கத்தரை தேடாத, சர்ச்சுக்கு வராத, வீட்லேயே இரு. வீட்லேயே இருந்து என்ன பண்ணணும்னு யாருக்கு என்ன தெரியும்? இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைய நீங்கள் வைராக்கி சொல்லணும். என் அம்மா மாதிரி ஜெபிச்சவங்க இல்லை, என் அப்பா மாதிரி ஜெபிச்சவங்க இல்லை, உன் பிள்ளை சாட்சி சொல்லணும். யார் சொல்லணும்? உன் பிள்ளை சாட்சி சொல்லணும். அதே மாதிரி நீங்களும் வாழணும். என் அம்மா சர்ச்சினா ஃபஸ்ட்டு இருப்பாங்க,
என் அப்பா சர்ச்சுனா ஃபஸ்ட்டு இருப்பாங்க, சர்ச்சில் எல்லா வேலையில் அவங்க எடுத்து செய்வாங்க, ஊழியத்தில்னா முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? கர்த்தர் சாட்சி கொடுக்குறாரு. அவனை மாதிரி யார் சொல்கிறார் பாருங்க, அவன் இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த அவனை போல ஒருத்தன் இந்த பூமியில் இல்லை, இருந்ததே இல்லை. இன்னைக்கு நீங்கள் அந்த மாதிரி வாழ்கிறீங்களா? நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறீங்களா? நான் உங்களை பார்த்து தயவாக கேட்குறேன். கர்த்தர் தான் முக்கியத்துவம் கொடுத்துப்பார். கர்த்தர் உன்னை ஒரு தீங்கு அணுகாமல் பாதுகாப்பார். அல்லேலூயா. ஓட்டத்தை முடிச்சுட்டு நீ பரலோகத்தில் போய் நிற்கும் போது சொல்லணும், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே ஊழியக்காரியே கர்த்தர் சொல்லணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஐயோ, இந்த பூமியில் உன்ன மாதிரியா பைபிளை தூக்கிட்டு அக்கிரமம் பண்ணது, உன்ன மாதிரி பேசுகிற பேச்சை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு கர்த்தர் சொல்லக்கூடாது. நான் இல்லை, மனுஷனை சொல்லக்கூடாது. கர்த்தர் உன்ன மாதிரி வேஷம் போட்டவங்கள நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு மனுஷனும் சொல்லக்கூடாது, கர்த்தரும் சொல்லக்கூடாது. உன்ன மாதிரி நடிப்பு சினிமாக்காரனே தோத்துடுவான். அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் வந்து அப்படியே ஆவியில் நிரம்புற மாதிரியும், அப்படியே வெளியே போனால் வேற மாதிரியும், இப்படியெல்லாமா நீ இருக்கலாம் அப்படின்னு கர்த்தரும் சொல்லக்கூடாது, மனுஷனும் சொல்லக்கூடாது, உங்கள் வீட்டில் பிள்ளைகளும் சொல்லக்கூடாது. நான் சொல்கிறது தப்பாக நினைக்காதீங்க, உண்மையாக இருங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருங்க. அல்லேலூயா. உன் வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழணும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். புரியுதா நான் சொல்கிறது? புரியலன்னா சொல்லுங்கள், மறுபடியும் விலக்கி ஒன்று பெருசாக சொல்கிறேன். ஒன்றும் பயப்பட தேவையில்லை, புரிஞ்சிக்கும். சில பேர் உள்ளத்தில் புரிஞ்சிக்கும், சில பேர் உள்ளத்தில் வந்துடும். பாஸ்டர் கரெக்டாக தான் பேசுகிறாருன்னு தெரியும் அவங்களுக்கு. இங்கே வந்தால் ஃபயரா, வெளியே போனால் வேற ஃபயரா. கர்த்தருக்கு பிள்ளையே, இந்த ராஜா தாவீதையே மிஞ்சிட்டான். தாவீதை என்ன பண்ணிட்டான்? மிஞ்சிட்டான். அந்த மாதிரி ஏன் தெரியுமா? மோசே ஒரு சர்பத்தை செஞ்சு வச்சார். என்னது? வனாந்திரத்தில் நிறைய பேர் வாதம் வரும்போதோ, அந்த சர்பத்தை கர்த்தருடைய கோபம் வரும்போதோ மோசைக்கிட்ட ஆண்டு சொல்ல, வெண்கல சர்பத்தை நீ என்ன பண்ண? இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, அதான் இந்த டாக்டர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னா அந்த சிம்பிள் வச்சுருப்பாங்க, 2 பாம்பு சுற்றிக்கிட்டு நடுவில் ஒரு கம்பி. இது மோசை காலத்தில் அவர் அப்படி செஞ்சார். என்ன பண்ணார்? ஒரு கொம்பை வச்சுட்டு வெண்கல சர்பத்தை அப்படியே சுற்றிட்டார். இப்போ சுற்றிட்டார். கேளுங்க, நல்லா கவனமாக கேளுங்க, பாருங்கள். அவர் சுற்றிட்டு அந்த சர்பத்தை நோக்கி பார்க்குறவங்களாம் என்ன ஆகிறாங்கன்னா சுகமாகறாங்க, விடுதலை ஆகிறாங்க. என்னது? சுகமாகறாங்க, விடுதலை ஆகிறாங்க. இதை வச்சு இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா தூபம் காட்டுறதும், அதுக்கு தேங்காய் உடைக்கிறதும், அதுக்கு அபிஷேகம் பண்ணுறதும், அதுக்கு எல்லாமே செய்கிறதும் வச்சுட்டாங்க. எதுக்கு? அந்த வெண்கல சர்பத்துக்கு. இவர் வந்து பார்த்தார். யார்? இந்த ராஜா பார்த்தார். மோசையே செஞ்சது நல்லதுக்கு தான் செஞ்சார். இந்த ஜனங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சர்பத்தின் சிலை கூட இருக்கக்கூடாது சொல்லி என்ன பண்ணார்? உடச்சி தூள் தூளாக போட்டார். என்ன பண்ணுறாரு பாருங்கள், அப்படி தானே போட்டிருக்கு மேலே. தூபம் காட்டினா அதுக்கு என்னது? நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அது கூட இருக்கக்கூடாதுப்பா. என் ஆண்டவர் மட்டும்தான், அவர் ஆவியானவராக இருக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த வைராக்கியத்தெல்லாம் யார் பார்க்குறா? நீ ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் பார்க்குறார். அல்லேலூயா. ஆமென். நான் விளையாட்டுக்கு சொல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று புரிஞ்சுக்கிங்க, ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. இந்த பூமியில் வாழ்கிற நாளில் கர்த்தர் சாட்சி கொடுக்கணும், மற்றவங்கள சாட்சி கொடுக்கணும். பா, இந்த அம்மா மாதிரி ஆண்டவரை தேனவங்க இல்லை, இந்த ஐயா மாதிரி ஆண்டவரை தேனவங்களும் இல்லை, இவங்களை மாதிரி ஊழியம் செஞ்சவங்களும் இல்லைன்னு சொல்லி மறிக்கும் போது ஒரு சாட்சி எழும்பணும். பரலோகத்தில் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழணும். உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவனை மாதிரி கர்த்தர் மேலே வச்ச நம்பிக்கை உள்ள மனுஷன் என்ன பண்ணல இந்த பூமியில்? நீங்கள் எத்தனை மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டீங்க? எத்தனை வாட்டி உங்கள் வீட்டுக்கார் மாறிட்டாரு, திருந்திட்டாரு, நம்பிட்டேன் பாஸ்டர், அவர் முழுசாக நம்பிட்டேன் பாஸ்டர், ஆனால் மறுபடியும் இவர் நம்பிக்கையை உடைச்சிட்டார். மனுஷனே இப்படி தாங்க. நீ கர்த்தரை நம்பு. இந்த மாதிரி மனுஷனை விட கர்த்தரை வைராக்கியமாக அவர் மேல் நம்பிக்கையாரு. உன் நம்பிக்கை ஒரு நாள் உடஞ்சி போகவே போகாது. உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் என்ன பண்ணாது? ஆமாம், கர்த்தரை நம்புகிற மனுஷன் அவன் யாருன்னா பாக்கியமுள்ள ஜனமாக இருப்பான்.
பாக்கியவானாக இருப்பான். லேலுய்யா, லேலுய்யா. அப்போ இந்த கூட்டத்தில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்கணும்? அந்த ராஜாவை விட, யாரே இந்த எசேக்கியா ராஜாவை விட நான் கர்த்தர் மேலே நம்பிக்கை அபரிமிதமாக வச்சுருப்பேன், கர்த்தர் மேலே வைராக்கியமாக இருப்பேன் அப்படின்னு நீ ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உன்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நம்பின மனுஷன் கைவிடலாங்க, நம்பின வேலை கைவிடலாங்க, நம்பி வந்தவங்க ஏமாத்திட்டு போயிடலாங்க. ஆனால் கர்த்தர் உன்னை ஒரு நாள் ஏமாற்றவே மாட்டா. கர்த்தர் உன்னை ஒரு நாள் ஏமாற்ற மாட்டா. இதோ கர்த்தர் உன்னை வைராக்கியத்தை காண்கிற தேவன், கர்த்தர் உன்னை வைராக்கியத்தை காண்கிற தேவன். நீ கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இரு மகளே. ஹல்லேலூயா. அந்த உலர்ந்த எலும்பில் ஆண்டவரே சொல்றார், இந்த ஜனங்க நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு, நம்பிக்கையே அற்று போன ஜனங்களாக மாறிட்டாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதோ நான் மறுபடியும் நம்பிக்கை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறேன். இதோ மறுபடியும் நீ விசுவாசிக்கிறியா? கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறியா? மறுபடியும் நான் கட்டு எலும்பப்பட நம்புறியா? மறுபடியும் நான் முன் போல ஜெபிக்க போகிற நம்புறியா? இதோ ஜெபாவி நான் பெற்றுக்கொள்ள போகிற நம்புறியா? இதோ கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார் நம்புறியா? கர்த்தர் வானத்தை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டேன் வசிக்க பண்ண போகிறார், நீ நம்புறியா? ஆனால் சில பேர் நம்பிக்கை என்ன தெரியுமா, ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு என்ன ஆச்சு தெரியுமா, அந்த நம்பிக்கை குறைஞ்சிரும். என்ன ஆகிடும்? ஏன் குறையுதுன்னா, பிரச்சனையை பார்க்குறாங்க, சரீர பலவீனத்தை பார்க்குறாங்க, போராட்டத்தை பார்க்குறாங்க, கர்த்தரை பார்க்கல. அதனால் என்ன ஆகுது? நம்பிக்கை குறையுது. நீ கர்த்தரை நம்பு, ஒரு நாள் கர்த்தர் உன் நம்பிக்கை வீண் போகாதபடி செய்வான். நீதிமொழி நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை என்ன ஆகாது? வீண் போகவே போகாது. அல்லேலூயா. சரி, அடுத்தது எடுத்து வாசிக்க போகிறோம், முடிக்கிறேன், சீக்கிரமாக எடுத்து வாசிக்க. சங்கீதம் 22 2 5 வரைக்கும் வாசிங்க. சங்கீதம் 22 2 5, பக்கம் 682. நான் பகலிலே கூப்பிடுகிறேன், திருக்கொடீர் இரவிலையும் கூப்பிடுறேன், எனக்கு அமைதல் இல்லை. தேவரீர் பரிசுத்தர், என் பிதாக்கள் எங்கே வச்சாங்க? உங்களிடத்தில் நம்பிக்கை வச்சாங்க, நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பினதுனால அவங்க என்ன பண்ணல? வெட்கப்பட்டு போகாது இருந்தார்கள். நான் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி தூக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரா, இப்போது அவனை மீட்டு விடட்டும் என்பார்கள். பாருங்க, நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், தாயின் முளைப்பாலை நான் உண்ணுகையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணி. அல்லேலூயா. இங்கே சொல்கிறாரு, நான் பகலில் கூப்பிட்றேன், நான் ராத்திரியில் கூப்பிட்றேன், என் சத்தத்துக்கு நான் அமைதியில் இல்லாமல் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், நீர் என்னை நோக்கி பாரு. எங்கள் பிதாக்கள் என்ன பண்ணாங்க? உங்களை நம்பினாங்க, நீங்கள் அவங்கள காப்பாற்றினீங்க. நானும் ஒரு புழுவை போல இருக்கிறேன், மனுஷனால் நிந்திக்கப்படுறேன், அவமானப்படுறேன், அவமதிக்கப்படுறேன், எல்லாம் பரியாசம் பண்ணப்படுறேன். அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இவர் கர்த்தர் மேலே நம்பினாங்கல்ல, கர்த்தர் இவங்களை காப்பாற்றட்டும், கர்த்தர் இவங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்களே. நான் தாயின் கர்ப்பத்தில் காப்பாற்றினது நீங்கள் தானே, தாயின் கர்ப்பத்தில் காப்பாற்றினது நீங்கள் தானே, நிச்சயமாக நீர் என்னை காப்பாற்றுவீர் என்று நான் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை 4 பேர் சொல்லியிருக்கலாம், கர்த்தர் இவங்களை காப்பாற்றட்டும் பார்க்கலாம், கர்த்தர் இடத்துல போயிருக்கிறாங்களே, கர்த்தர் இவங்களை விடுவிக்கட்டும் பார்க்கலாம், இப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணலாம்? பேசலாம், சொல்லலாம். அந்த நிந்தையான வார்த்தையும் கர்த்தர் கவனித்து கேட்டிருக்கிறார், அந்த சத்தத்தையும் கர்த்தர் கவனித்து கேட்டிருக்கிறார். உன்னை இப்படியே விடுறதுக்காக தாயின் கருவில் காப்பாற்றினார், இப்படியே விடுறதுக்காக உன்னை ஆபத்தில் காப்பாற்றினார், இப்படியே விடுறதுக்காக கர்த்தர் உன்னை அழைச்சார். இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைய மறுபடியும் நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சுப்பார்,
கர்த்தர் உன் நம்பிக்கை வீண் போகாதபடி அந்த நிந்தித்த மனுஷர்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதலாவது, கர்த்தர் உன்னை சிருஷ்டித்தவர். அவர் உன்னை ஒரு நாள் உன்னை மறந்து விடுகிற தேவன் அல்ல. ரெண்டாவது, நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இரு. உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. விசுவாசிக்கிறவங்கள கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லாருமே உன் சத்துரு உன்னை பார்த்து நீ எப்படா அழிவ, நீ எப்போ தான் ஒன்றும் இல்லாமல் போவ நினைக்கலாம். உன்னை பார்த்து பேசலாம். உன் சத்துரு உன் சாவை எதிர்பார்க்குறான். நீ எப்போ மறிப்பேன்னு சொல்லி சாவை எதிர்பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த சத்துருக்கு முன்னாடி நான் உனக்கு ஜீவனை கொடுப்பேன். அந்த சத்துருக்கு முன்னாடி நான் உன்னை வாழ வைப்பேன். நீ கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கையாக இரு. நீ கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கையாக இரு. எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய கிருபை உன் மேலே இறங்க போகுது. கர்த்தருடைய இரக்கம் உன் மேலே இறங்க போகுது. கர்த்தருடைய தயவு மேலே இறங்க போகுது. கர்த்தரை நம்பு. உன்னை உண்டாக்கின தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை உண்டாக்கிய இப்போ ஒரு கிருபை. சொல்லுங்க சொல்லுங்க, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சத்தியத்தின் பாதையிலே. சொல்லுங்க சொல்லுங்க, என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆமென் சத்தியத்தின் பாதையிலே